என்பது நம்ம நல்ல சட்டை போடுவதனாலையோ இல்லை காரில் போவதனாலையோ மாத்திரம் பெருமை வருது கிடையாதுங்க. ஜெபம் பண்ணாமல் இருப்பது அது எல்லாமே பெருமையாக இருக்கிறது. ஆண்டருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது பெருமையாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், சபைக்கு வரோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், ஆண்டருக்கு சித்தமானதை செய்கிறோம். இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. மற்றவங்களை பார்த்து நீ சபைக்கு சரியா வரல, நீ ஜெபிக்கல, நீ பரிசுத்தமாக ஆளலை, நான் எப்படி இருக்க தெரியுமா, என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க தெரியுமா, என்னுடைய பரிசுத்தம் எப்படி சொல்லிட்டு அவங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஜெபம் எல்லாம் வீணாக போயிடும். உங்களை பரிசுத்தம் எல்லாம் வீணாக போயிடும். ஜெபம் பண்ணுவது நல்லது, உபவாசம் இருப்பது நல்லது, தசமாக கொடுப்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆனாலும் கூட மற்றவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மளுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மளுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மளுடைய உயர்வை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்கு தெரியுமா என்று மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை என்பது ஆமென் சோதரம் ஒரு ஆண்டவர் தான் பெருமை, ஆண்டவர் குறித்து தான் பெருமை பாராட்ட வேண்டும். ஆனால் நம்மளுடைய தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. பக்கத்தில் பாசங்க மேன்மை பாராட்டுகிறவன், பக்கத்தில் பாசங்க மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. அப்போ கர்த்தரால் நம்ம புகழப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நம்மை குறித்து நாமளே பெருமையாக சொல்லிக்கூடாது. அல்லேலூயா. நம்மை குறித்து நாம் பெருமையாக சொல்லக்கூடாது. நம்மை குறித்து ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்? நாம் ஜெபம் பண்ணது ரொம்ப நல்லது, நம்ம பரிசுத்தமாக வாழுது ரொம்ப நல்லது. ஆனால் வேதம் அருமையாக சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. ஆண்டவர் மேல் தோற்றத்தை மாத்திரம் பார்க்குற தேவன் கிடையாது. நம்மளுடைய உள்ளந்திரியங்களை பார்க்கிற தேவன், நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன். நம் உள்ளத்தில் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், என்னத்தை செய்து வந்திருக்கிறோம், நம் உள்ளத்தில் எதை வைத்து கொண்டிருக்கிறோம் என்று தேவன் அருமையாக அறிகிற தேவன். எல்லாம் கர்த்தா கவனிங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், தேவனோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவன், உள்ளத்திற்கு நினைவுகளை பார்க்கிற தேவன். அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தை படைத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனாலும் கூட நம் உள்ளத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அதான் வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மளோடு கூட ஈடுபடுவாராக. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை மனிதர்கள் புகழ்கிறாங்களோ இல்லை பாஸ்ட் புகழ்கிறார்களோ கிடையாது. கர்த்தர் நம்மை குறித்து புகழ வேண்டும். என் மகளே, என் மகனே என்று அவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் பிசாசன ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த பூமியை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எவனோ விழுகலாம் என்று சிங்கத்தை போல கெர்ச்சித்து சுற்றி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களை, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டீரே, அப்பொழுது உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்மளுடைய சாட்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். அடிக்கடி சொல்வேன், கணவனுடைய சாட்சி யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். மனைவியுடைய சாட்சி
கணவனு பெற்றோர்களுடைய சாட்சி பிள்ளைகள் தெரியும், பிள்ளைகளுடைய சாட்சி பெற்றோருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய சாட்சி நம்மளுடைய மனசாட்சிக்கே தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏனென்றால் கணவன் இல்லாத நேரத்தில் மனைவியும் தப்பு பண்ணுறாங்க இந்த உலகத்தில். ஆமென். மனைவி இல்லாத நேரத்தில் கணவன் இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறாங்க. ஆமென். நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஆமென் ஆமென் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொர்நேலி குடும்பம் போல தேவ பக்தியும் தேவ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்கல் பசங்க தேவ பக்தியும் தேவ பயமும் இருக்க வேண்டும். சொல்லுங்க, தேவ பக்தியும் தேவ பயமும் நமக்கு இருக்க வேண்டும். யார் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவ பயம் நம்மளுக்கு உண்டாக வேண்டும், தேவ பக்தி நம்மளுக்கு உண்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறான், பிசாசனவன். எவனை குற்றப்படுத்தலாம், எவனை நாசப்படுத்தலாம், எவனை போட்டுத்தலாம் என்று சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு மனிதனை போயிட்டு கண்ணு போடுகிறான். அதுதான் யோபு. யோபு 1ஆம் அதிகாரத்தில் ஆமென் சோதரம் 6ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்களுக்கு நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சமூகத்தில் பிசாசானம் போயிருக்கிறான். நல்ல கர்த்தா கவனிங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆண்டவருக்கு பிசாசானவன் எங்கே இருந்து வருகின்ற ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்த ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஆமென் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் பிசாசான என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அவனுடைய வல்லமை என்ன, அவன் எங்கே இருந்து சுற்றி கொண்டிருக்கிறான் நல்லாக ஆண்டவருக்கு தெரிந்திருந்தும் ஏன் அந்த கேள்வி கேட்கிறார் என்றால், நீங்கள் நானும் அறிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும்படியாக. அதுக்காக தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் சொல்கிறான், நான் பூமி எங்கும் உலாவி. அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவி. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நமக்கு கண்ணுக்கு பார்க்க முடியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு விரோதமாக, நம் பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக பிசாசனவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் உலாவி கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் அறிந்து புரிந்து ஆமென் நீங்கள் எப்படிப்பட்ட நாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எவனை குற்றப்படுத்தலாம் என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான், உலாவி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா? நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்போது நம்மளை பாவம் செய்ய வச்சிருவான். பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தை செய்துட்டா என்று குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். மீண்டும் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. பிசாசானவன் நம்மளை பாவம் செய்ய தூண்டுவான், பாவம் செய்ய வைத்திடுவான். பாவம் செய்ய வித்திட பிறகு செஞ்சிட்ட பிறகு பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை குற்றப்படுத்துகிறனா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தில், இந்த பூமியில் பிசாசான எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்மளை குற்றப்படுத்தும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் போய் நாம் செய்த தீமைக்காவது பாவமான காரியங்களுக்கு நம்மளை குற்றவாளியாக காண்பிப்பதற்காக பிசாசான வகை தேடி இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறான். நம்மிடத்தில் ஒரு குற்றமே இல்லாதபடிக்கு நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எதுவுமே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நாம் பாவத்தில் போய் விழுந்துடுறோம். அருமையானவர்களே, பெரியமானவர்களே, சாத்தான் இந்த பூமியில் உலாவி கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்த பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களை பாவத்தை செய்வதற்கு தூண்டி கொண்டிருக்கிறான். பாவம் செஞ்ச பிறகு உங்களை குற்றவாளியாக உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவனுக்கு முன்பாக உங்களை பற்றி குற்றத்தை சாட்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆண்டவர் யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாருங்க. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை.
பகல் பசங்க யோபுவை போல உங்களை பார்த்து என்ன பார்த்து ஏசாப்பாரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய உங்களை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சாட்சி சொல்லுவார். கேளுங்க, பகல் ஆண்டு சாட்சி சொல்லுவாரா? முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டு சாட்சி சொல்லுவாரா? உண்மையாக தான் சொல்கிறீங்களா? எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆண்டவர் யோபு குறித்து யோபுனுடைய மனைவி சாட்சி சொல்றீங்க, ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தன்னைத்தான் புகழ்கிறவனே உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்பட வேண்டும், கர்த்தரால் புகழப்பட வேண்டும். கர்த்தரை பிசாசானவன் நம்ம மேலே எவ்வளோ பெரிய குற்றத்தை சாட்டினாலும் கூட ஆமென் சோதரம், ஆனால் நம்ம கிட்ட ஒரு குற்றமே இல்லாதபடிக்கு நம்ம பயபக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென் சோதரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஆமென் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன் தாமதிக்கிறார்? அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார், அதோ வருகிறார், இப்போ வந்துறார், அப்போ வந்துடும் சொல்கிறோம். ஆனால் இன்னும் அவர் வரவில்லையே, ஏன் தாமதிக்கிறார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் ஆமென் சோத்ரம் 8-9 சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இதுக்காக தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராமல் இருக்காரு. என் மகனே, என் மகளே, நீ இப்போவாவது மனம் திரும்பியா? இப்போவாது நீ பாவத்தை விட்டு வருவியா? இப்போவாது எனக்காக நீ பிரியமாக வாழ்வியா என்று அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து ஏங்கி கொண்டு தாகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் பொறுமையாக இருக்கிறார். நீங்கள் நான் நரகத்தில் போகாதபடிக்கு, நீங்கள் நான் நித்திய நரகத்தில் போகாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தாமதிக்கிறார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். சொல்லுங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட, சொல்லுங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நீ பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில் ஏன் தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பரிசுத்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தேவ பக்தி இருக்கிறதா, தேவ பயம் இருக்கிறதா என்று ஆவியான உங்களோடு கூட இடைப்படுவராக. ஆமென். பெருமை என்பது ஆமென் நம்ம ஜெபம் பண்ணாமல் இருப்பதே ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. பெருமை என்பது நம்ம நல்ல சட்டை போடுவதனாலையோ இல்லை காரில் போவதனாலையோ நல்ல உயர்ந்த காரியங்களை யூஸ் பண்ணுவதனாலே மாத்திரம் பெருமை வருது கிடையாதுங்க. ஜெபம் பண்ணாமல் இருப்பது அது எல்லாமே பெருமையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது பெருமையாக இருக்கிறது. ஆமென் சோத்திரம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டவன், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறது தாழ்மையாக இருக்கிறது. தேவ பக்தியாக இருப்பது அது தாழ்மையாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிங்க. ஆவியானவங்களோடு கூட இடைப்படுவாராக. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. என்னுடைய சுய பலத்தினால நான் ஓடுவேன், ஓடியாருவேன், உழைப்பேன், என்னுடைய வேர்வை எல்லாம் என்னுடையது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். கிடையாதுங்க. எல்லாம் அவருடைய கிருபை. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? எல்லாம் அவருடைய தயவாக இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க, அது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அருமையான வசனம் இருக்குது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பகல் பசங்கள், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம் மாம்சத்தின்படி நம்ம இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எது பேராமன் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக. பாருங்க, அப்போது மாம்சத்தின்படி நம்ம நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிற அல்ல. நான் ஜபத்தில் போய் நின்று ஜெபித்து ஆமென் அந்த காரியங்களை முறியடித்து நான் ஜெயத்தை பெறுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்மளோட மாம்ச பலன் கிடையாதுங்க. நம்ம மாம்சத்தின்படி தான் நடக்கிறோம், ஆனால் மாம்ச பலன் கிடையாதுங்க. ஆமாம், நம்ம மாம்சத்தின்படி நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, நம்ம ஆவின்படி போர் செய்கிறவர்கள். நாம் செய்ய வேண்டும். சத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க, சத்தம் என்னுடையது. கரங்களை போய் சொல்லுங்க, சத்தம் என்னுடையது. ஜப சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம் என்னுடையது. சொல்லுங்க, சத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது, எல்லா மகிமை அவருடையது. சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாங்கள் மாம்சத்தில் போய் யுத்தம் பண்ண மாட்டோம், மாம்சத்தில் போயிட்டு நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், மாம்சத்தில் என்ன மாம்சத்தில் போயிட்டு நான் எலும்பி கட்டுன்னு நினைக்க மாட்டேன். ஆமாம், இந்த ஊழியம் நம்மளுடைய மாம்சனால் கட்ட முடியாது, அவருடைய கிருபையினால் அவருடைய பலத்தினால் தான் நம்ம கட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் அழகாக சொல்லுது. ஆமாம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. 4ஆம் வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் கரங்களை போய் சொல்லுங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும். நம்மளுடைய ஜபங்கள் நம்ம குடும்பங்களில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சுய பலத்தினால் நிர்மூலமாக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு கட்டப்பட்டிருக்கிற நம் மனதில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாகும். எல்லா கரங்களை கூறி சொல்லுங்க, என் குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்களும் நிர்மூலமாகும். என் குடும்பத்தில் காணப்படுகிற முன்னோர்கள் செய்த எல்லா சாபங்களும் எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கிறோம். சாபங்கள் நீங்குவதாக, பாவங்கள் நீங்குவதாக, பில்லிசுனிய கட்டுகள் நீங்குவதாக, செய்வினை கட்டுகள் நீங்குவதாக, வன்கண் ஆவிகள் நீங்குவதாக, பொறாமையின் ஆவிகள் நீங்குவதாக. எந்த ஒரு கிரியைகளும் என் குடும்பத்தை ஆளுகை செய்வதில்லை. எல்லா அரண்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவருடைய பலத்தால் எல்லா கட்டுகளை உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்தை கேட்டரா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற அரண்களை நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்றால் அது தேவ பலத்தால் தான் முடியும். தேவ பலம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆமன் அவர்கிட்ட ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் போது ஜெபிக்கும் போது தான். ஆமன் தன்னைத்தான் புகழ்கிற உத்தமன் அல்ல. யாரெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ அவங்களுக்குள்ளாக பெருமை இருக்கிறது என்ற அர்த்தம். மீண்டும் சொல்லுகிறேன், பெருமை என்பது நல்ல உயர்தர ட்ரெஸ்ஸு போடுவதனாலையோ, ஆமாம் நம்ம காரில் போவதனாலையோ இல்லை ஃப்ளைட்டில் போவதனாலையோ நல்ல விலை உயர்ந்த பொருட்களை யூஸ் பண்ணுவதனால பெருமை வருவது கிடையாதுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கிருபையாக ஆண்டு கொடுக்கிறார். அதை அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டு கொடுக்கிறார். யோக்கியமானவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பெருமை, உண்மையான பெருமை என்னவென்றால் ஜபம் பண்ணாமல் இருப்பதே பெரிய பெருமையாக இருக்கிறது. நம்மளுடைய போர் ஆயுதங்கள் அது நம்மளுடைய மாம்சத்துக்கு ஏற்றதாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு அது தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவரை நாம் சார்ந்து தான் நம் குடும்பத்தை நடத்த வேண்டும். அவரை சார்ந்து தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவரை சார்ந்து நாம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அவரை விட்டுட்டு இந்த உலகத்தை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எவைகளோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க உற்சாகமாக. அல்லேலூயா.
என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம ஓடி உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லா காரியத்தை பண்ணலாம். அவரால் அன்றி நம்மளால் எதுவும் பண்ணவே முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் கொடுக்கிறது அவர் தான், ஞானத்தை கொடுக்கிறது அவர் தான், சுகத்தை கொடுக்கிறது அவர் தான். மாம்சத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. நம்மளுடைய எண்ணத்தை கர்த்தர் மாற்றுவாராக. பாருங்கள் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். பக்கல் சொல்லுங்க, அவைகளால் சொல்லுங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், சொல்லுங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும், அல்லேலூயா, எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நிறைய எண்ணங்கள் இந்த உலகத்தில் வரும், நிறைய காரியங்கள் வரும். பாருங்க, அப்போது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமைகளின் நிர்மூலமாக்கி இந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த எண்ணத்தை நான் கீழ்ப்படுத்த வேண்டுமா? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்கிறேன். நான் ஜெபம் பண்ண தான் நினைக்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ண முடியல. வேதத்தை வாசிக்க தான் நினைக்கிறோம், வேதத்தை வாசிக்க முடியல. கர்த்தருக்கு பிரியமாக வாழ விரும்புகிறோம், ஆனால் வாழ முடியல. என்ன காரணம்? எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிறைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் நம்மளால் எண்ணத்தை சிறைப்படுத்த முடியல? ஏன் நம்ம மாம்சத்தின்படி வாழ்கிறோம் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நம்ம தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் பெருமை. பகல் பசங்க, பெருமை என்னன்னு தெரியுமா? பகல் காய் சொல்லுங்க. பெருமை என்பது உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் எது பண்ணுறீங்களோ அதெல்லாம் பெருமை. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடலுக்கு போகிறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு போங்க. வலை தள்ளுறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு ஏசு கிறிஸ்து நாம ஜெபம் பண்ணுங்க. வெளியில் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களா? ஜெபம் பண்ணிட்டு அனுப்புங்க. எல்லாம் காரியத்தையும் ஆண்டு சாப்பாடு கொடுத்துருக்காரு, இந்த ஆகாரம் கொடுத்துருக்கா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஜபம் பண்ணிட்டு ஒரு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் வேதம் சொல்கிறது. நம்ம ஜபம் பண்ணாது எல்லாமே அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் ஜபம் அதிகமாக பண்ணியும் ஒரு சிலருக்கு அதிகமாக பெருமை வருது. அதுவும் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்று அங்கே ஒரு ஓமை சொல்லிட்ட பிறகு 2 பேர் அங்கே ஜபம் பண்ணுவாங்க. ஒன்று ஆயக்காரன், ஒன்று பரிசேயன். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். 10ஆம் வசனம், லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியெல்லாம் தசமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளாக ஜெபம் பண்ணினான். பெருமையான ஜெபம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இவன் இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணது நல்லது. அவன் விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறான், அநியாயம் பண்ணாமல் இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குது? மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறான். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இவனை போல இல்லாததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக. பெருமை என்பது உங்களை விட்டுட்டு மற்றவங்களை என்ன பண்ணுறீங்க? மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நான் எவ்வளோ பரிசுத்தம் தெரியுமா? இந்த உலகத்தை சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க தாங்க நல்லா படிக்கிறாங்க, என் பிள்ளைங்க கான்வென்ட்டில் படிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் நான் சின்ன வயசில் சொல்ல எனக்கு நல்லா கவனிச்சிருக்கேன். ஒரு சிலர் எங்களே பார்த்து சொல்லியிருக்காங்க, எங்கள் பிள்ளைங்களாம் மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க, நீங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறது தப்பு கிடையாது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறது தப்பு கிடையாது. நல்லா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களை பிள்ளைங்க நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆனால் மற்ற பிள்ளைங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏழ்மையாக பார்க்கக்கூடாது. காரில் போகிறவன் பைக்கில் போகிறவனை பார்த்து ஏழ்மையாக பார்க்கக்கூடாது. எது விடாமல் சொல்கிறீங்க?
ஆமீன். பெரிய போட்டு வச்சிருங்க, சின்ன போட்டு போகிறவங்க சொல்லி ஏழ்மையா பார்க்கக்கூடாது. எத்தனை ஆமீன் சொல்கிறீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வேதம் சொல்லிக்கிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணுறான், இவனு போல இல்லாதக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய பாட்டு இந்த இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஒரு வீட்டில் நிறைய வீட்டு சொல்லியிருப்பேன், நேற்று சொன்னேன், வராதவங்க நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் அந்த அம்மா எதிர் வீட்டில் என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதே ட்ரெஸ்ஸு கேட்பாங்க. எதிர் வீட்டில் ஒரு கம்மல் இருந்தாங்கன்னா அதே கம்மல், அதே சுடிதார்னா அதே சுடிதார். யாரும் அவங்க வீட்டில் அப்படி கேட்டுருக்காங்களா? அவங்க வீட்டில் டிவி வாங்கிட்டானா நம்ம வீட்டில் டிவி வேணும், அவங்க வீட்டில் ஏசி வாங்கிட்டானா நம்ம வீட்டில் ஏசி போகணும். சரி, இந்த அம்மா பார்த்துச்சு, இன்னும் நம்ம எது பண்ணாலுமே ஆமாம் இந்த அம்மா பண்ணி கொண்டு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், மூக்கில் ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒட்டின்னு வந்துச்சான். ஒட்டின்னு வந்துட்டு எல்லாம் கரெக்டாக கவனிங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சான் அந்த அம்மா. என் மூக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது அழகாக மாற்றுவதற்காக நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்துட்டேன். உடனே அவங்க வீட்டுக்காரிட்ட போய் கேட்குது, எதிர் வீட்டில் அந்த அம்மா ஆப்பிட்டாங்க, மூக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அழகாப்படுத்தின்னு வந்துட்டாங்க. ஆமீன். அதே போல் எனக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று தன் கனவு கிட்ட போய் கேட்குது. சரி, இந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்குது, எதிர் வீட்டில் அந்த அம்மாவுக்கு அந்த பேண்டேஜ் எடுத்து போட்டுருச்சு. அல்லேலூயா. இந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணி வந்துருச்சு. நல்லா கரெக்டாக கவனிங்க, அவங்க பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணாதீங்க. அந்த பிள்ளைங்கள் அப்படி இருக்காங்க, என் பிள்ளைகள் இப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபையை தாளந்த தெய்வ கர்த்தர் கொடுத்துருக்காரோ கர்த்தர் அதில் பெருக செய்வாராக. மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் பொறாமப்படாதீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மற்றவங்களை பார்த்து அதே போல் செய்யணும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் தொழிலில் போட்டி இருக்க வேண்டும், பொறாமல் இருக்கக்கூடாது. பார்க்க உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் பிஸ்னஸில் ஆமென் போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ மற்றவங்களோடு ஒப்பிடுவது அது பெருமையானதாக இருக்கிறது. இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் ஒருத்தர் சொல்கிறான், நான் பரிசேயன் என்ற தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பாருங்க, ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாக இரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பாவியாக என் மேல் கிருபையாக இரும். சொல்லுங்க, பாவியாக என் மேல் கிருபையாக இரும். அல்லேலூயா. இந்த ஆயக்காரோட ஜெபம் அப்படி இருக்குது. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நாம விட்டு தூரமாக போயிட்டு ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாக இருந்து தன் மார்பில் அடித்து கொண்டு வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் அவன் தன்னை குறித்து மாத்திரமே ஜெபம் பண்ணுறான். ஆனால் பரிசேயன் அவன் நல்ல ஜெபிக்கிற மனுஷன்தான், தசமாக கொடுக்கிற மனுஷன்தான். ஆனாலும் அவனுக்குள்ளாக பெருமை வந்து விட்டது. அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பகல் பசங்க, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு, சொல்லுங்க, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டு சொல்றாரு, அப்பா அந்த பரிசேயன் கிடையாது, இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனா வீட்டுக்கு திரும்பி போனான். தன்னைத்தானே தாழ்த்துகிறன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். மீண்டும் சொல்கிறேன், தன்னைத்தானே உயர்த்துகிறன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். ஜபத்தில் பெருமை வந்துருச்சுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமாம், இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம நல்லா ஜபிக்கிறோம், சபைக்கு வரோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், ஆண்டருக்கு சித்தமானது செய்கிறோம். இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நமக்கு பெருமை வந்துடக்கூடாது. மற்றவங்களை பார்த்து நீ சபைக்கு சரியாக வரலை, நீ ஜபிக்கலை, நீ பரிசுத்தமாக ஆளலை, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, என்னுடைய ஜபம் எப்படி இருக்குது தெரியுமா, என்னுடைய பரிசுத்தம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஜபம் எல்லாம் வீணாக போயிடும், உங்களுக்கு பரிசுத்தமெல்லாம் வீணாக போயிடும். வேதம் சொல்லுகிறது, அவன் தசமங்கள்லாம் கரெக்டாக கொடுத்தானா, வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் இருந்தானா. ஜபம் பண்ணது நல்லது, உபவாசம் இருப்பது நல்லது, தசமாக கொடுப்பது நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆனாலும் கூட மற்றவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எப்போ பெருமை வருகிறது என்றால் மற்றவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா.
இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று. அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு வசனத்தை பாருங்க. சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். 14ஆம் வசனம், கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தது அல்லாமல் வேறு ஒன்றும் குறித்து மேன்மை பாராட்டப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவில் அறை உண்டாயிருக்கிறேன். பக்கத்தில் பசங்க, நானும் சொல்லுங்க, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தது அல்லாமல் வேறு ஒன்றும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. சொல்லுங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவில் அறை உண்டாயிருக்கிறேன். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, நம்மளுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, நம்மளுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, நம்மளுடைய உயர்வை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, எனக்கு எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்குது தெரியுமா என்று மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக அதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்ம கைகளில் செய்த பாவத்திற்காக கல்வார் சிலுவையில் அவர் கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது. நம்ம கையில் செய்த பாவத்திற்காக கையில் ஆணி அடிக்கப்பட்டது, காலில் செய்தப்பட்ட பாவத்திற்காக கால் ஆணி அடிக்கப்பட்டது, நம்ம சிந்தையில் செய்தப்பட்ட பாவத்திற்காக சிந்தையில் முள்முடி சுடப்பட்டது, நம்ம அக்கிரமல் செய்த நிமித்தமாக அவர் சரீரம் முழுதும் உழுது நில போல அவர் காயப்பட்டார். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? அதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய பாடுகளை மேன்மை பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்காக பிக்கப்பட்ட சரீரத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. நாம் மேன்மை பாராட்டுகிற சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. சிலுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆவியார் நம்மளோடு கூட இடைப்படுவாரா? யோபு போல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் மகனே என் மகளே உத்தமன் என்று, அல்ல உத்தமன் என்று, ஜெபம் பண்ணுகிற மனுஷன் என்று. பிசாசான இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, உலாவிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நீங்கள் நான் ஜெபிக்கலை என்றால் பிசாசனை குற்றப்படுத்துவான். பிசாசன் உள்ளே நுழைந்து குடும்பங்கள் நாசம் பண்ணி போயிட்டுருவான். நீங்கள் நான் நல்லா இருக்கும்போது ஜெபிக்கிறலாக இருக்க வேண்டும், துதிக்கிறலாக இருக்க வேண்டும். ஜெபத்தை நம்ம விட்டுடவே கூடாது. அநேக பேர் நம்ம பார்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மாத்திரம் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, கர்த்தரை துதிப்பதில்லை. வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் வந்துட்டு போனீங்கன்னா பிசாசன ஒருத்தன் இருக்கிறான். அவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் உங்களே பார்த்து கொண்டிருக்கிறான். உங்கள் குடும்பத்தை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்து ஜெபம் பண்ண போவது மாத்திரம் பத்தாது, அனுதினமும் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பகல் பாசங்கள வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்து போகிறதுனால மாத்திரம் பத்தாது, மற்ற நாட்களிலும் அனுதினமும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அனுதினமும் தொழுது கொள்ள வேண்டும். அனுதினமும் நம்மை கொண்டு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அனுதினம் நாம் ஜெபிக்க வேண்டும். அனுதினம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறேன், வேதத்தை இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. வேதத்தை இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. பைபிள் மறந்துடுங்க. சொல்லுங்கள், சபைக்கு வரும்போது பைபிளோடு வாங்க, வேதத்தோடு வாங்க. வேதத்தை படிக்க தெரியலனாலும் வேதத்தை எடுத்துன்னு வாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நம்ம இதில் தான் நம்மளுக்கு வாழ்வு இருக்கிறது, இதில் தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கிறது, இதில் தான் நம்மளுக்கு வெற்றி இருக்கிறது. அவன் யோசிப்பை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இவைகளெல்லாம் செய்ய நீ கவனமாக இருந்தால் நீ புத்திமானாக இருப்பாய். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் உன்னை வாய்க்க பண்ணுவார். இதன்படி செய்ய கவனமாக இருந்தால் நீ புத்திமானாக இருப்பாய். செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார்.
நிறைய பேர் சொல்கிறோம், ஆண்டவர் நான் செய்யறதுலாம் எனக்கு பாய்க்க மாட்டேங்க, என் வீட்டுக்காரர் எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்க, எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்க, என் மனைவி எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் கண்ணை விட்டு மறையாதிருப்பதாக, உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அவைகளிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். யோபு போல நம்மளை குறித்து ஆண்டு சொல்லணும், என் மகன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், எப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன். ஓ பிசாசே, என் பிள்ளைகள் மேலே, என் மகள் மேலே, என் பிள்ளைகள் மேலே நீ கையை போட முடியாது. இந்த உலகத்தில் எவனை விழுங்கலாம் என்று பிசாசனை சுற்றி திரிந்து சிங்கத்தை போல ஆழ்ந்து திரிந்து கொண்டு வருகிறான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஜபம் பண்ணுவர்களே, நல்லா இருந்த யோபுவை விட்டு வைக்கவில்லை பிசாசானவன். யோபு கிட்ட எந்த ஒரு குறையில்லை என்று ஆண்டவரே சொல்லிட்டாரு. பூமியில இவனை போல ஒருவனும் இல்லை என்று ஆண்டு சொல்லியும் பிசாசானவன் அங்கே அழிவை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்க, யோபு குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அல்லேலூயா, இவனை போல ஒருவனும் இல்லை, இவனை போல ஒருவனும் இல்லை. ஆனால் யோபுவே விட்டு வைக்கலைங்க. 10 பிள்ளைகள் ஒரு நாள் இறந்து விட்டாங்க. தோட்டம் துறவுகள் சொத்து ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து விட்டது. அவன் வந்து சாம்பலில் போயிட்டு சரீரத்தில் வியாதி வந்து விட்டது. மனைவி சொல்கிறா, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. எது விடாம சொல்கிறீங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. யாருமே விட்டு வைக்கல பாருங்க, யோபை விட்டு வைக்கல பாருங்க. அன்பானவரே, ஆண்டவரால் சாட்சி சொல்லப்பட்ட யோபுக்கு அந்த நிலைமை என்றால், ஜபம் பண்ணவில்லை என்றால், கர்த்தரை தேடவில்லை என்றால், கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்றால், இந்த உலகத்தில் பிசாசனம் ஒருத்தர் இருந்து கொண்டு உலாவி கொண்டிருக்கிறான், எவனை விழுங்கலாம் என்று. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பகல் பசங்க எச்சரிக்கையா இருங்க. இந்த பூமியில் பிசாசனவன் எவனும் விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல சிங்கத்துடைய பற்களை போல, சிங்கத்துடைய நகங்களை போல எவனை கீறலாம், எவனை கடிக்கலாம், எவனுடைய கொடுத்த குடும்பத்தை கெடுக்கலாம் என்று சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன். ஜபம் பண்ணலாம். ஆமென். பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் ஜபத்தில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க, ஆவியில் அனலாயிருங்கள். சொல்லுங்க, ஆவியில் அனலாருங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, அசதியாராமல் சொல்லுங்க, ஜாக்கிரதையாருங்கள். ஆவியில் அனலாருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஜபத்தில் நிலைத்திருங்கள். ஆமென். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். உபத்திரத்தில் பொறுமையாக இருங்கள். ஆமென். ஜபத்தில் தரித்திருங்கள். சொல்லுங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்க. சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கூடாமல், பக்கத்தில் பார்த்து கண்ணை முழிச்சு அவங்க தட்டி சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கூடாமல். ஆமாம், அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கூடாமல் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. பிசாசுக்கு இடம் கூடாமல் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இடைவிடாமல் ஜபம் பண்ணால் எனக்கு வந்து எனக்கு அந்த ரேஷன் கார்டு தான் போகுது. ரேஷன் கார்டில் யாரா முன்னாடி நின்றால் நடுவில் நம்ம விட்டுருமா? விடமாட்டோம். அப்படி பின்னாடி நெருக்கி வச்சு நிற்போம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் இடைவிடாமல் ஜபம் பண்ணாமல் தான் இடைவிடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இடைவிடாத ஜபம் பண்ணாதான் இடைவிடாத பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எவனை விழுங்கலாம் என்று பிசாசன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யோபுவை விட்டு வைக்கவில்லை. யோபு தன்னுடைய ஆண்டவர் சொன்ன சாட்சி அவனை விட்டு வைக்கவில்லை. அவனுக்கு பேர் அழிவு கொண்டு வந்தான். நீங்கள் நானும் ஜெபிக்கிறலா இருக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரம் வந்து ஜபம் பண்ணிட்டு சபைக்கு வந்து போகிறது மாத்திரம் பத்தாதுங்க. ஜபம் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் பெருமை வந்திருக்குது என்றால், நம்ம வாழ்க்கையில் பெருமை வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் படிச்சுட்டு முடிச்சிடலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் அருமையான வசனம் சொல்லுது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பகல பசங்க, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒரு காரியம், பிசாசான விழுந்து போனது காரணமே பெருமை. நமக்குள்ளாக பெருமை வந்துடக்கூடாது. அதாவது கல்யாண வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா,
இந்த பெண்கள் முதல்ல பார்ப்பாங்க, எங்கே பார்ப்பாங்க? கழுத்து பார்ப்பாங்க, காதை பார்ப்பாங்க, மூக்கை பார்ப்பாங்க. பார்த்துறீங்களா? சொல்கிறது புரியுதா இல்லைங்க? எந்த ஊரில் இருக்கிறீங்க? எல்லாம் இந்த ஊரில் தான் இருக்கிறீங்க. கழுத்து பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? பார்ப்பீங்களா இல்லைங்களா? அது கவரிங்காக போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஒத்து ஒத்து பார்க்குறது. அல்லேலூயா. அது கரெக்டு தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒன்றே ஒன்று தாங்க ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு, பெருமை. எத்தனை பேராமல் சொல்லுங்க, பெருமை இருக்கக்கூடாதுங்க. பெருமை இருக்கிறத கிருபை இருக்கக்கூடாது, வராதுங்க. வாழ்க்கையில் பெருமையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபம் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் பெருமை இருக்குதுங்க. எத்தனை பேர் நான் பார்க்குறேன், அல்லேலூயா, ஆமென், சபைக்கு மாத்திரம் வந்துட்டு மாத்திரம் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ஜெபம் இல்லை. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. அன்பானவர்களே, பெரியமானவர்களே, பிசாசன் ஒருத்தர் உலாவி கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும் பிசாசு எங்கேருந்து வரான் என்று. ஆண்டவரை கேள்வி கேட்குறேன், எங்கே இருந்தப்போ வர? நான் பூமி எங்கேயும் உலாவி கொண்டு வருகிறேன், பூமி எங்கும் உலாவி திரிந்து வருகிறேன் என்று வேதம் சொல்கிறது. பேதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சும்மாவன் திரிந்து கொண்டில்லை, எவனை விழுங்கலாம், எவனை கொடுத்து கெடுக்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை நரகத்தில் தள்ளலாம், எவனை பாவம் செய்து வைக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தோம், பிசாசன யோபு கூட விட்டு வைக்கலைங்க. நம்மளோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆமென், சோதரம். ஆண்டவர் வருகை தாமதிக்கிறார் என்று ஒரு சிலர் சொல்கிற மாதிரி, ஏதோ அவர் வாக்குத்தத்தம்படி தாமதியாராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பெரும்படியாக நம்ம அதுக்காக தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, அவர் வரும்பொழுது இந்த உலகங்கள் பூதங்கள் ஒளிந்து அழிந்து போகும். எப்படிப்பட்ட பரிசுத்தமும் தேவ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஒன்றும் போக முடியாது, பாவம் போக முடியாது. அவர் மகிமையான ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜபம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஜபிக்கல, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாருங்க. யாரோட வாழ்க்கையில் ஜபம் இல்லையோ அங்கே பெருமை வந்துருக்குது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க நீங்கள். அல்லேலூயா, ஆமென். ஜபம் இல்லை, நாங்கள் பெருமை இருக்குதுங்க. பெருமை வந்ததுன்னா ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு போகிறேன், அன்றைக்கி மட்டும் தான் ஜபத்தில் கலந்து கொள்கிறேன். ஒரு சிலர் பைபிளையும் இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவதில்லை, நேரத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சபைக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணது அவசியம், தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு சபைக்கும் எந்த ஒரு ஆராதனைக்கும் வருவதில்லை, வீட்டிலும் ஜெபம் பண்ணுவதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை. ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் நான் கொடுக்குறேன். ஆண்டு உங்களோடு கூட பேசுவாராக. உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறேன் என்று. மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவனை உள்ளம் தெரியுங்களே. அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவர் உள்ளம் தெரியுங்களே, ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி இருக்குன்னு ஜெபம், எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண கேளுங்க. உங்கள் இருதயத்தை நேராக வச்சு கேளுங்க. உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? உங்கள் இருதயம் ஜெபிக்கிற இருதயமாக இருக்குதா, இல்லை பாவம் செய்கிற இருதயமாக இருக்கிறதா, இல்லை கர்த்தருக்கு பிரியமான செய்கிற இருதயமாக இருக்கிறதா கேளுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவரே நான் இந்த பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணதான் நினைக்கிறேன், அதனால் ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி பாபா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையிலுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது போல் தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். பிரச்சனை வீடு தேடி வருது போல் தெரிகிறது. அல்லேலூயா, சோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடைகளை உடைக்கிறோம். என் சபை மக்களுக்கு விரோதமாக எளிமை வருகிற கூட்டத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தை நிர்மலமாக்குறோம். எல்லாம் பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் கூட்டங்களையும் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நிர்மலமாக்குறேன். பிசாசான எவனை விழுங்கலாம் என்று சுட்டி திரிந்து கொண்டு வருகிறதே, இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சர்வசேனையோடு தேவதூதர்களை கொண்டு எதிர்க்கிறோம். எந்த ஒரு கிரியைகளும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அணுகாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பொல்லாத பிசாசின் கிரியைகளே, பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிற சாத்தானின் கிரியைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதிர்க்கிறேன். என் பிள்ளைகளை தொடுவதில்லை,
என் பிள்ளைகள் தொடுவதில்லை, என் பிள்ளைகளை தேடி வருவதில்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையை தொடுவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரங்களை புகுந்து ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு வாலிப பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் கூட்டங்களை இப்பொழுது தகர்ப்படியாக்குகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஓ பிசாசின் கிரியைகள் வாலிப பிள்ளைகள் மேல் கரங்களை போடுவதே இல்லை. ஓ இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்க்கையில வருவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. வண்டியில் போகும்போதும், வாகனத்தில் போகும்போதும், வேலைக்கு போகும்போதும், கடைக்கு போகும்போதும், ஐயா கடலுக்கு போகும்போதும் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசின் கிரியைகள் எந்த ஒரு குடும்பங்களை கையை போடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால யோபுனுடைய வாழ்க்கையில வேலி அடைத்து பாதுகாத்தது போல எங்கள் குடும்பங்களின் வாழ்க்கைகளை, எங்கள் பிள்ளைகள் குடும்பங்களின் வாழ்க்கைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. என் பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவார்களாக, பிசாசுக்கு இடம் கூடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எப்பொழுதும் ஆராதிக்க, எப்பொழுதும் செபிக்க, எப்பொழுதும் வேதத்தை வாசிக்க, வேதத்தின்படி நடக்க அப்பா உதவி செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுசுக்கு நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாம் செய்ய சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கு நம்மோடு கூட வருவதாக இருப்பதாக.